ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நாளைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகுது. நைட்டில் நிகழ்கிறதுனால எந்த நேரம் கரெக்டான நேரம், கர்ப்பிணிகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிரகண நேரத்தில் வெளியில் போகலாமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, டிவி பார்க்கலாமா, ஃபோன் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூங்கலாமா, சாப்பிடலாமான்னு கூட ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா இந்த கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி நடக்கப் போகுது. அதாவது எப்ப இதோட நேரம் ரொம்ப கரெக்டான நேரம் நம்ம பார்த்தோம்னா, 9:12க்கு கிரகணம் ஆரம்பிச்சு நைட்டு 2:22 வரைக்கும் இந்த கிரகணம் முடியுது. அதோட வீரியம் எப்ப அதிகமா இருக்கும்னா, 10 டூ 11 மணிக்கு கிரகணத்தோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா கிரகணம் 9:12க்கே இந்த கிரகணம் ஆரம்பிச்சிருது. இந்த கிரகண நேரத்துல கர்ப்பிணிகள் தண்ணீர் குடிக்கலாம், டிவி பார்க்கலாம், தூங்கலாம். ஏன்னா இது 9:12க்கு ஆரம்பிக்கிறதுனால, இந்த நேரத்துல கண்டிப்பா மேக்ஸிமம் எல்லாருமே முழிச்சு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் தான் தூங்கியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தூங்கலாமா? நம்ம நைட் டைம் முழிச்சிருக்கணுமா? அந்த நேரத்துல தண்ணீர் குடிக்கணுமா? சாப்பிடலாமா? இந்த மாதிரி நெறைய டவுட் இருக்கும். கர்ப்பிணிகள் கிரகணம் நடக்கிறதுக்கு அதாவது 9 மணிக்கு தான் நம்மளுக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. 9:12க்கு தான் கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. கர்ப்பிணிகள் நார்மலாவே நம்ம 7 டூ 8 மணிக்குள்ள நம்ம சாப்பிடணும்னு நம்ம சொல்லுவோம். நார்மலாவே. ஏன்னா, அதுக்கடுத்து ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு, அதுக்கடுத்து குளிச்சுட்டோ அல்லது ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டோ அதுக்கடுத்து தூங்குறது ரொம்பவே நல்லது. விளக்கெண்ணெய் குளியல் ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால, நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த கிரகண நேரத்திலயும் நம்ம சாப்பிடலாம். அசைவ உணவுகள மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுமானது. அதே மாதிரி தண்ணீர் குடிக்கலாம். நீங்க வெளியில ரெஸ்ட் ரூம் இருந்ததுன்னா, வெளியில ரெஸ்ட் ரூம் போகலாம். உள்ளேயும் நீங்க தூங்கலாம், டிவி பார்க்கலாம். ஃபோன் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாம, கம்மியா யூஸ் பண்ணுங்க. இந்த கிரகணம் கிடையாது, மத்த நாட்களும் கூட. கிரகண நேரத்தில உங்களுக்கு உள்ள ரெஸ்ட் ரூம் இருந்தா கூட நீங்க தாராளமா போகலாம், தூங்கலாம். அன்னைக்கு அதாவது நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது செக்கப் இருந்தது, இல்ல பிரசவ வலி வந்திருந்தா கூட, நீங்க தாராளமா ஹாஸ்பிட்டல் நீங்க போகலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஸ்கேன் கூட சொல்லியிருக்கலாம். அவங்களும் நீங்க கண்டிப்பா போகலாம். உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும். கிரகணம் நைட்டு 2 20, 22க்கு தான் முடியுது. அப்ப அதுக்கடுத்து நம்ம குளிச்சுட்டு தான் தூங்கணுமா? இல்ல காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு, வீடெல்லாம் தொடச்சுட்டு, அதுக்கடுத்து தான் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நார்மலா கிரகணம் முடிஞ்சுட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, பூஜை பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மேபி அப்படி உங்களால முடிஞ்சா செய்யுங்க. இது கம்பல்சரி கிடையாது. வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணுமானா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி இப்ப ஆள் நெறைய பேர் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கிறாங்கன்னா, நீங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து பண்ணலாம். இல்ல நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்கன்னா, எதுவுமே பண்ண வேண்டாம். சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டாலே போதுமானது தான். மத்தபடி கிரகணம் நடக்க போகுதுன்னு நெனச்சுட்டு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கேன் அன்னைக்கு குடுத்துருந்தாங்கன்னா, தாராளமா போகலாம். வெளியில லாங் ட்ராவல் இன்னைக்கு போறத மட்டும் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. 9 மணிக்கு மேல ரொம்ப வெளியில நார்மலாவே பிரெக்னன்சி விமன்ஸ் ரொம்ப அதிகம் லாங் ட்ராவல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அதிகமா இடுப்பு வலி, தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, கால் தொங்க போட்டே போகணும், கால் வீக்கம் அதிகமாகும். இதனால தான் கிரகணம் நேரத்தில இன்னும் ரொம்ப இது அ அதனால தான். அது மட்டும் இல்லாம, இந்த கிரகண நேரத்தில கையில ஒரு வேப்பிலையோ, ஒரு துளசியோ அல்லது தர்ப்பை புல்லோ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள சுத்தி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் பாதுகாக்கும். இது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும்ல, அப்ப கூட நம்ம வச்சுக்கலாம். கிரகணம் நேரம்னு கிடையாது. இந்த தர்ப்பைப்புல் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மள சுத்தி வராததுக்கும் இந்த தர்ப்பைப்புல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எங்க கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடைகள்ல
கடைகள்ல பூஜை சாமான்கள்லாம் எங்க கிடைக்குதோ அந்த கடைகள்ல வந்து கிடைக்கும். முடிஞ்சா வாங்குங்க. ஒரு தடவ வாங்கிட்டீங்கன்னா, எப்படியுமே வந்து வருஷத்துக்கு 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் வந்து நிகழும். மத்த நேரங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு பயமா இருக்குன்னா, அந்த இத கையில வந்து ஒரு மோதிரம் மாதிரியோ, கையில ஒரு சின்ன பீஸ் மாரி வச்சுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு அந்த பயம் வந்து போகும்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.